சென்னை எண்ணூர் கழிமுகம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்ததால் அங்குள்ள மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மடவை, கிழங்கான், இறால், நண்டு உள்ளிட்டவை செத்து மிதந்த நிலையில் ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலந்ததே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி மீனவர்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மக்களும் என்ன சொல்கிறாங்க, இதுபோல் ஒரு சூழல் சென்னையில் இருந்தால் இங்கேருந்து மீன் பல இடங்களுக்கு போகுது, அந்த மீனை மக்கள் சாப்பிட்ருந்தா மக்களுடைய நிலை என்ன? கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்து ஒருவேளை மீனவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால், ரசாயன கழிவுகள் அதில் கலந்திருந்தால் அதுபோன்ற மீண்டும் நடக்காமல் பார்க்க வேண்டும். அது யார் இந்த மாதிரி கலக்கிற வேலையில் ஈடுபட்டாங்களோ அவங்க மீது கடுமையான சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரிங்க சார், இந்த எண்ணூர் ஆல்ரெடி அந்த வெள்ள சமயத்திலே நம்ம பார்த்தோம் சார், அந்த எண்ணெயோட வெள்ள நீர் அந்த கலந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போவே அனல் மின் நிலையம், தொழிற்சாலைகள்லாம் அங்கே இருக்கனால ரசாயன கழிவு தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப முன்னாடி இருந்தே புகார் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் எல்லா அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் புகார் அளிச்சிட்டோம், அரசியல் தலைவர்கள்ட்டையும் புகார் கொடுத்துட்டோம், ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பேட்டி கூட ரொம்ப உருக்கமாக தெரிவிச்சிருந்தாங்க சார். இதே நிலைமை தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்கள் விஷம் குடித்து எங்களுடைய உயிரையே மாய்ச்சுக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு கூட ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ அடுத்த செய்தியுமே சார், அந்த எண்ணூர் கழிமுகத்தில் மீன்கள் செத்து மிதந்ததை அடுத்து மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலக்கிறத தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அந்த போராட்டம் தொடர்பான காட்சிகளை பார்த்துருவோம். ஸோ இதில் அரசியல் ரியாக்ஷன்ஸும் வந்திருக்குங்க வினோதினி. அப்படி யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒருவேளை இந்த கழிவுகள் தொடர்பான விஷயத்தில் அந்த கழிவுகள் கலந்திருந்தது அப்படிங்கிறது தெளிவாச்சுன்னா கழிவுகளை வெளியேற்றிய நிறுவனங்களிடமிருந்து அபராத தொகையை வசூலித்து மீனவர்களுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் குறித்தும் விசாரணைக்கு உத்தரவிட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கார். ஆமாங்க சார், அந்த இடமே ஃபுல்லாக மீனவ மக்கள் மட்டும்தான் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறப்போ மீனவர்களும் இதே கோரிக்கை தான் வச்சுருந்தாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம், இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அதனால் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குங்க சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.